வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டிசம்பர் 3ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே வந்து லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ, அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில நேத்து பார்த்த டிசம்பர் 1 அண்ட் 2 கரண்ட் அஃபேர்ஸ் உடைய ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண மாரி இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட் வந்து வேர்கள் மற்றும் விழுதுகள் திட்டத்தை தொடங்கி வச்சாங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை கோஆபரேட்டிவ். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்ச்சோலா ஹேண்டிகிராஃப்ட், கார்ச்சோலா கைவினை பொருள் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னா குஜராத். இதுக்கு ஜிஐ டேக் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த மாநிலம் வந்து கேட்டில் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கால்நடை காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா கேரளா. அதுக்கடுத்து ஹார்ன்பில் திருவிழா வந்து எங்க அப்படின்னா நாகாலாந்துல. சின்பேக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியா மற்றும் கம்போடியாக்கு இடையான கூட்டு ராணுவ பயிற்சி. யுஎன் பீஸ் பில்டிங் கமிஷன் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி ஆணையம் டிசம்பர் 2005 ஆரம்பிக்கப்பட்டது. எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் பேக்ட் மின்சார உந்துவிசை ஒப்பந்தம் வந்து இந்தியா வந்து யூகே ஓட கையெழுத்திட்டது. WTO அதாவது உலக வர்த்தக அமைப்பினுடைய தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து ஒகோஞ்சோ இவலா. யுஎன் குளோபல் எக்ஸலன்ஸ் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய பிளட் மேன் அழைக்கப்படக்கூடிய பசந்த் கோயலுக்கு. இந்த பாகுபலி அப்படிங்கிற இந்த கப்பலை இழுக்கக்கூடிய கப்பல் எங்க வந்து அறிமுகப்படுத்தப்பட்டன அந்தமான் நிக்கோபார். டாக்கில் அப்படிங்கிற இந்த வெப்சைட் எது தொடர்பானது அப்படின்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் தொடர்பானது. உலக எய்ட்ஸ் தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம். நமக்கு டிசம்பர் 1 பார்த்தோம். இதுல ஒரு டேட்டா வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அதாவது எய்ட்ஸினுடைய பாதிப்பு, அதாவது எய்ட்ஸ் நோயினுடைய பாதிப்பு வந்து 44% குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எய்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய மரணமும் 79% குறைந்திருக்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து எவ்வளோ எய்ட்ஸோட இன்ஃபெக்ஷன் வந்து எவ்வளோ குறைவாயிருக்கு அப்படின்னா 44% குறைஞ்சிருக்கு. எய்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் வந்து 79% குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து எய்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா வெறும் 0.16% மக்களுக்கு மட்டுமே இந்த எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் டிசம்பர் 2. ஸ்லேவரி அதாவது அடிமைத்தன ஒழிப்பு தினமும் நமக்கு டிசம்பர் 2. கம்ப்யூட்டர் லிட்ரசி டே கணினி அறிவு தினம் டிசம்பர் 2. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. டிசம்பர் 3ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து போயிடலாம். தமிழ்நாடு நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய விலங்குகள் இருக்கு. ஆனா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி இருக்கு. ஒவ்வொரு இனமா இருக்கு. நம்ம வந்து அதாவது வந்து நெறைய இடங்கள்ல பார்த்திருக்க மாட்டோம். தவளை தான். ஆனா வித்தியாசமான ஒரு தவளை. இது வந்து நமக்கு வௌவால் தான். வித்தியாசமான வௌவால். இந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. இந்த மாரி அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் வந்து நெறையவே இருக்கு. அத பாதுகாக்கிறதற்காக தமிழ்நாட்டுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட். தமிழ்நாடு அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. இது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க. முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்லயே வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த மாரி ஒரு ஃபண்ட் உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதனால இது மறுபடியும் செய்திகள்ல பார்க்கிறோம். இதோடைய மொத்த இந்த ஃபண்டுன்னு சொல்றாங்க. இந்த ஃபண்ட் மொத்தம் எவ்வளோ ஃபண்ட் அப்படின்னா 50 கோடி. எவ்வளோ கோடி? 50 கோடிக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. இதனுடைய முதல் கட்டமாட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 கோடி ரூபாய் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அழிந்து வரக்கூடிய விலங்குகளா இருக்கட்டும், தாவரங்களா இருக்கட்டும், இத பாதுகாக்கிறதற்கான முக்கியமான அந்த நோக்கத்தை கொண்டுதான் இந்த ஒரு நிதி அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய அளவுல முதல்ல ஃபர்ஸ்ட்டா வந்து இந்த மாரி அழிந்து வரும் உயிரினங்களுக்காக வந்து ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணது வந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல கொஞ்சம் பேக்வர்ட் போயிட்டு கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் பார்த்தோம் அப்படின்னா 2011ல வந்து மத்திய அரசுல இருந்து ஒரு 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 லிஸ்ட் ஒண்ணு விட்டாங்க. ஒரு டேட்டா. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 23 தாவர வகைகள் 23 தாவர வகைகள் அதே மாதிரி 16 இந்த விலங்கு இனங்கள் இருக்குல்ல இதெல்லாம் அழிந்து வரக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கு. இதை கண்டிப்பா பாதுகாக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? இந்த பர்பிள் ஃப்ராக் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தமிழ்நாடு வந்து இந்த ஃபண்டுக்கு கீழே வந்து அதை இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி வந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு பத்தி என்ன ஒரு நியூஸ் நேத்துக்கு கூட ஹிந்து பத்திரிகையில வந்து வந்திருந்தது. என்ன அப்படின்னா வந்து அதாவது தமிழ்நாடு வந்து இந்த வருஷம் தொடங்கி அதாவது இந்த பினான்சியல் இயர் எடுத்துக்கலாம். இந்த பினான்சியல் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 அதாவது பினான்சியல் இயர்னு சொல்றது வந்து ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடியது.
ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 6 மாசத்துல மட்டும் தமிழ்நாடு எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, 50,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்களாம் மக்களே. ஸோ ஆல்மோஸ்ட் 50,000 கோடி வாங்கியிருக்காங்க. இந்தியாவிலே வந்து அதிகமா கடன் வாங்குன மாநிலம் இந்த 6 மாசத்துல மட்டும் அதிகமா கடன் வாங்குனது எந்த மாநிலம் அப்படின்னா, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா பார்த்தீங்க அப்படின்னா 64,000 கோடி வாங்கியிருக்காங்க. நமக்கும் மேல. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது ஆந்திரா பார்த்தீங்க அப்படின்னா 44 கோடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் 44,000 கோடி ஓகேவா? வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது எல்லாமே கடன். ஓகேவா? டன். அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அதாவது வந்து ஆல்ரெடி இங்க சென்னை மத்த மாவட்டங்கள்லயுமே வந்து மழை பொளந்துக்கட்டுது. ஒரே குளுரு இப்படிதான் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம எல்லாரும் எங்க போறோம் அப்படின்னா, அருணாச்சல் பிரதேசத்துக்கு போறோம். ஓகேவா? அப்படியே அங்கருந்து சைனா அப்படியே குதிச்சு போயிடலாம். ஓகேவா? சோ அருணாச்சல் பிரதேசத்துல என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விச் ஸ்டேட் லான்ச் த மிஷன் அருண் ஹிம்வீர். அருண் ஹிம்வீர் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை அருணாச்சல் பிரதேஷ். ஓகேவா? இதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ்ல விவசாயிகள் விளைவிக்கக்கூடிய விவசாய மற்றும் தோட்டக்கலை பொருட்கள் இருக்கும்ல. அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல. விவசாய மற்றும் ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலைக்கான அந்த அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கரெக்ட்டான மார்க்கெட் அக்சஸ் இல்ல. ஓகேவா? கரெக்ட்டான இந்த சந்தைகள் இதெல்லாம் இல்ல. சோ, அதனால இதெல்லாம் வேஸ்ட்டா போகுது. இந்த மாரி நெறைய விஷயம் நடக்குது. அவங்களுக்கு வந்து சரியான அவங்களுடைய மார்க்கெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறதற்காக தான் இந்த அருண் ஹிம்வீர் திட்டம். இதுல முக்கியமா ஒண்ணு பண்ணியிருக்காங்க. இப்ப நமக்கு வந்து நம்ம அருணாச்சல் பிரதேசன்னு சொல்லும்போது அவங்க இந்தோ டிபெட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு. அதாவது ஐடிபிபி அப்படிங்கிற ஒரு போலீஸ் குரூப். இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படை அப்படின்னு ஒண்ணு இருக்காங்க. சோ இவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இந்த இந்த அமைப்பை சேர்ந்த அந்த சோல்ஜர்ஸ் இருப்பாங்கல்ல வீரர்கள். சோ அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு காய்கறி, பழங்கள்லாம் இருக்கும்ல. சோ அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் கூட ஒரு டை அப் பண்ணியிருக்காங்க. ஐடிபிபியும் அருணாச்சல் பிரதேஷும் ஓகேவா? சோ இவங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழ வகைகள் எல்லாம் அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்தே குடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இப்படி விவசாயிகளையும் அந்த ஆர்மியையும் கனெக்ட் பண்றனால டைரக்ட்டா வந்து இந்த பொருள்களுக்கெல்லாம் வந்து விலை பிக்ஸ் பண்றது. இந்த உழவர் சந்தை கான்செப்ட் இல்ல. அது மாரி ஒரு கான்செப்ட் தான். இடைத்தரகர் இல்லாம ஒரு கான்செப்ட். ஓகேவா? சோ அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருணாச்சல் பிரதேசத்துல சமீபத்துல நம்ம ஒரு செய்தி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அதாவது 6வது தலாய் லாமா 6வது தலாய் லாமா சிகரம் அப்படிங்கிறது எங்க அமைந்துள்ளது? 6த் தலாய் லாமா பீக் அப்படிங்கிறது ஒண்ணு புதுசா ஒரு 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 மலை ஏறி அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. 6வது தலாய் லாமா அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ். நம்ம அருணாச்சல் பிரதேஷ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அங்க அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து யார் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா பேம கந்து. பேம கந்து அப்படிங்கிறவர் தான் அருணாச்சல் பிரதேசனுடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடியவர். ஓகேவா? சோ இவங்க அங்க அருணாச்சல் பிரதேஷ்ல பிஜேபி தான் ரூல் பண்றாங்க. அருணாச்சல் பிரதேஷுடைய கொஞ்சம் இது வித்தியாசமா இருக்கும். என்ன அப்படின்னா, அருணாச்சல் பிரதேஷ்ல கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகம். அதாவது கிறிஸ்டியன்ஸ் ஒரு 30% இருப்பாங்க. அ அத விட கொஞ்சம் கம்மியாட்டு ஹிந்துஸ், புத்திஸ்ட் எல்லாமே இருப்பாங்க. சோ அங்க பிஜேபி ரூல் பண்றாங்க. அருணாச்சல் பிரதேஷ்ல மொத்தம் 60 சீட் இருக்கு மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராளுமன்ற தொகுதிகள்ல 2 இருக்கும். ஓகேவா? சோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கலனாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கலாம் மக்களே. நெக்ஸ்ட் டைரக்ட்டா வந்து நம்ம இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். ஓகேவா? சர்வதேச செய்திகள் பார்த்தீங்க அப்டின்னா வந்து, கையில பாம்பெல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்டின்னா, இது வந்து இரு நாடுகளுக்கு இடையான கூட்டு ராணுவ பயிற்சி. ராணுவ பயிற்சியில பாம்பு பிடிக்கிறாங்களா? அதாவது ஒரு ஜங்கிள்ல போனா, அதாவது ஒரு காட்டுக்குள்ள போனா எப்படி சர்வைவ் பண்ணணும்? எப்படி உயிர் வாழணும்? எப்படி தப்பிக்கணும்? அப்படிங்கிற போது காட்டுக்குள்ள போகும்போது பாம்பெல்லாம் வரும்ல. அதனால அந்த பிடிக்கக்கூடிய ட்ரெய்னிங்கும் இந்த ஆர்மில எல்லாமே உண்டு. ஓகேவா? சோ இப்ப பார்க்கலாம். ஹரிமௌ சக்தி இஸ் த ஜாயிண்ட் மிலிட்டரி எக்சர்சைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஹரிமௌ சக்தி என்பது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையான கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க நடைபெறுது அப்படின்னா, பஹாங் அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேவா? இந்த பகாங் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு இங்க ம மா இது அ மலேசியால உள்ள ஒரு மாவட்டத்தினுடைய பெயர் தான் பகாங். அங்க தான் நடைபெறுது. ஓகேவா? சோ இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடை நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சிய என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அக்னி வாரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அக்னி வாரியர் அப்படின்னு சொல்லுவோம். அக்னி வாரியர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே. அக்னி வாரியர். அதே மாரி இந்தியாவுக்கும், சவுதி அரேபியாவுக்கும் உள்ளது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சதா தன்சீக். ஓகேவா? சோ அந்த என்ன படம்? ஜெயம் படம் சதா இல்ல. இது வந்து வேற சதா. ஓகேவா?
சதா தன்சீக் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி. இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சக்தி அப்படிங்கறத சொல்லுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த மாவட்டம்னு சொன்னோடனே ஞாபகம் வருது. இந்தியால ஆல்ரெடி நிறைய மாவட்டங்களை கொண்ட ஒரு புதுசா ஒரு மாவட்டமும் உருவாக்கி இருக்காங்க. என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் இருக்கலாம் மக்களே. உத்தரப்பிரதேஷ்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது அடுத்த வருஷம் 2025ல மகா கும்பமேளா கண்டக்ட் பண்ண போறாங்க. அதனால என்ன அப்படின்னா இந்த பிரயாக்ராஜ், அதாவது முன்னாடி அலகாபாத்னு இருந்து அது ஒரு தனி மாவட்டம். அந்த மாவட்டத்துல இருந்து அந்த மகா கும்பமேளா அந்த நடைபெறக்கூடிய அந்த இடத்த தனி ஒரு மாவட்டமாவே பிரிச்சுட்டாங்க, மகா கும்ப் அப்படின்னு. இப்போ மொத்தம் வந்து ஆல்ரெடி 75 மாவட்டங்கள் இருந்து இப்போ யூபியில எத்தனை மாவட்டம் அப்படின்னா 76 மாவட்டங்கள் அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க உத்தரப்பிரதேசத்துல. அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம இங்க போனோமா? சோ ஃபர்ஸ்ட் எங்க போனோம்? இங்க மலேசியா வந்தோமா? மலேசியால இருந்து இப்படி எங்க போனா பக்கத்து நாடு தான் சிங்கப்பூர். ஓகேவா? அப்படியே சிங்கப்பூர் வந்துடலாம். சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த பந்தமும் வந்து ஒரு மிகப்பெரிய பந்தம். ஓகேவா? விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா? இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு எந்த நாடு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊர்ல யார் அதிகமா எந்த நாட்டுல இருந்து அதிகமா இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இது வந்து மாறிட்டே இருக்கும் மக்கள். இது எதுக்கான டேட்டானா இந்த Q3, அதாவது இந்த வருஷம் ஜூலை டு செப்டம்பர். ஓகே, Q1, 2, 3, 4 பிரிப்பாங்க. அதுல Q3 வந்து ஜூலை டு செப்டம்பருக்கானது. எந்த நாடு அதிகமா வந்து பங்கு வச்சிருக்காங்க அப்படின்னா சிங்கப்பூர். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க, அந்த ஆனுவல் சென்சஸ் அப்படின்னு. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா USA தான் வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு இதுவும் மாறும். RBI உடைய சென்சஸ்ல எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா USA அப்படிங்கிறத எழுதிருங்க. ஓகேவா? சோ இந்த டேட்டா, அதாவது இந்த அந்நிய நேரடி முதலீடுன்னு பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நம்மளுடைய GST, அதாவது நமக்கு நவம்பர் மாசத்துக்கான GST வசூல் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1.82 லட்சம் கோடி. 1.82 லட்சம் கோடி வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஜிஎஸ்டியை கம்பேர் பண்ணும்போது எப்படி அப்படின்னா போன மாசத்துக்குள்ளது இந்த மாசத்துக்குள்ளதையும் கம்பேர் பண்ண மாட்டாங்க. இந்த நவம்பருக்கும் போன நவம்பருக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத கம்பேர் பண்ணுவாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா போன நவம்பரை விட 8.5% வந்து உயர்ந்திருக்கு. ஜிஎஸ்டி உடைய கலெக்ஷன் உயர்ந்திருக்கு அப்படிங்கறது நமக்கு கிடைத்த தகவல் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இன்னொரு நாடுக்கு போறோம். சோ நம்ம வந்து அப்படியே சவுதி அரேபியாவும் பார்த்துட்டு வந்துருவோமா? சோ சவுதி அரேபியாவுக்கு வந்தாச்சு. சவுதி அரேபியால என்ன நடக்கும் அப்படின்னா where was the 16th session of the United Nations Convention to combat desertification? பாலைவன மக்களுக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் மாநாட்டின் 16வது அமர்வு எங்கு நடைபெற்றது அப்படின்னா சவுதி அரேபியால ரியாத் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. எங்க நடைபெற்றது? ரியாத் அப்படிங்கிற இடத்துல. இந்த மாநாட்டினுடைய தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னா அவர் லேண்ட் அவர் ஃபியூச்சர். ஓகேவா? சோ அவர் லேண்ட் அவர் ஃபியூச்சர், என் நிலம் என் உரிமை, சாரி என் நிலம் என் எதிர்காலம். அவர் லேண்ட் அவர் ஃபியூச்சர், என் நிலம் இல்ல என் மண் என் எதிர்காலம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுதி அரேபியா. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போயிடலாமா மக்களே? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா ஜெய்ஷா. ஆக்சுவலி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 2 மாசம் முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க, அதனால மறுபடியும் பாக்குறோம். ஓகேவா? என்ன சார் இப்பதான் எடுக்கல, இது நம்ம வந்து 2 மாசம் முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ அது வந்து ICC, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவர். அதாவது நமக்கு இந்தியால உள்ளதை வந்து என்ன போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியான்னு சொல்லுவோம், BCCI. இது உலக அளவுல உள்ள கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த அந்த ஒரு அமைப்பு எதுனா ICC. அதுக்கு தலைவராட்டு ஜெய்ஷா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காரு. இளம் தலைவர், இந்த பதவியை வகிக்கும் இளம் தலைவர் வந்து இவர்தான். சோ இது பாத்தீங்க அப்படின்னா ICC வந்து 1909ல ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க, தலைமையகம் எங்க இருக்குன்னா துபாயில இருக்கு. இதுக்கு முன்னாடி யார் தலைவரா இருந்தாங்க அப்படின்னா கிரெக் பார்க்லே அப்படிங்கிறவரு, நியூசிலாந்துக்காரர். ஓகேவா? இப்போ வந்து ஜெய்ஷா அவர்கள் வந்திருக்காரு. இந்த BCCI உடைய தலைவர் யாரு அப்படின்னா ரோஜர் பின்னி. ஓகேவா? இந்த ரோஜர் பின்னி அப்படிங்கிறவர் யாரு? இந்த BCCI தலைவர் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த விஜய் சண்டோக் இருக்கார்ல, விஜய் சண்டோக் வந்து இந்தியால இருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி, நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதாவது தேசிய பத்திர பாதுகாப்பு நிறுவனம், தேசிய பத்திர பாதுகாப்பு நிறுவனம். அதனுடைய MD அண்ட் CEO ஆட்டு
விஜய் சண்டோக் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அமெரிக்கால ட்ரம்ப் தான் ஜெயிச்சிருக்காரு. ஆனா முக்கியமான பதவிகள்லாம் யாருக்கு வருது அப்படின்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு தான் வருது. அவங்களா பார்த்து தேடி தேடி குடுக்குறாங்க. ஓகேவா? சோ இப்ப யார் அப்படின்னா, கேஷ் பட்டேல். ஓகேவா? சோ கேஷ் பட்டேல் அப்படிங்கிறவர வந்து என்னவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். எஃபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல சிபிஐ இருக்குல்ல. சிபிஐ மாரி அங்க உள்ளது எஃபிஐ. ஓகேவா? அந்த எஃபிஐக்கு வந்து கேஷ் பட்டேல் அப்படிங்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரை வந்து நெக்ஸ்ட் டைரக்டரா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிபிஐக்கு தெரியும். சிபிஐக்கு டைரக்டர் யாரு? அடிக்கடி முன்னாடி பார்த்தது. இப்ப சிபிஐ நியூஸ் கம்மியா இருக்கு. பிரவீன் சூத் அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சிபிஐனுடைய டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா, பிரவீன் சூத். ஓகேவா? டன். சோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து விளையாட்டு செய்திகள். விளையாட்டு செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து அதாவது உள்ளூர்ல நடக்கிறது தான். ஆனா பெரிய இன்டர்நேஷனல் போட்டி. அதுல வந்து நெறைய பேர் ஜெயிச்சு இந்த அக்காவ தெரியும். பி.வி. சிந்து. சோ இவரும் வந்து நல்லா விளையாடக்கூடியவர். லக்ஷ்யா. அக்ஷயாங்கிற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அக்ஷயாங்கிற பேர் கூட கூட எல்ல சேர்த்துட்டீங்க அப்படின்னா லக்ஷ்யா. லக்ஷ்யா சென் பாத்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாமே வந்து பேட்மிண்டன் போட்டி. ஓகேவா? சோ கொஸ்டின் போயிடலாம். வேர் வாஸ் த சையத் மோடி இன்டர்நேஷனல் 2024 பேட்மிண்டன் ஈவென்ட் ஹெல்ட். அதாவது சையத் மோடி சர்வதேச பூப்பந்து போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா, நமக்கு லக்னோல நடைபெற்றது மக்களே. சோ லக்னோ உத்தரப்பிரதேஷ்ல நம்ம கண்டக்ட் பண்ணாங்க. இதுல வந்து ஆண்கள் ஒற்றையர் பிரிவுல மென் சிங்கிள்ஸ்ல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, லக்ஷயா சென். லக்ஷயா சென் ஆம்பளை பேர் தான்ப்பா, நான் காமிச்சிருந்தேன்ல அவங்க தான். ஓகேவா? அடுத்தது பெண்கள் ஒற்றையர் பிரிவுல வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பி.வி. சிந்து. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பெண்கள் இரட்டையர் பிரிவுல, பெண்கள் டபுள்ஸ் பிரிவுல பாத்தீங்க அப்படின்னா, காயத்ரி கோபிச்சந்த். விமென்ஸ் டபுள்ஸ்ல காயத்ரி கோபிச்சந்த், அப்புறம் த்ரிஷா ஜாலி. ஓகேவா? த்ரிஷா ஜாலி அப்படிங்கிறவங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து பெண்கள் இரட்டையர் பிரிவை ஜெயிச்சவங்க. இதெல்லாம் வந்து அவங்க வாங்குன யார் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது. ஆண்கள் இரட்டையர் பிரிவுல அவங்க வேற நாடு. அதனால அது கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது திடீர்னு செஸ்ல எல்லாருமே ஒவ்வொரு ஆளா திடீர்னு பிரக்னானந்தா, குகேஷ், இது இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் எரிகாசி. ஓகேவா? சோ அர்ஜுன் எரிகாசி என்ன சாதனை படைச்சிருக்காரு அப்படின்னா, செகண்ட் இந்தியன் பிளேயர் டு அச்சீவ் 2800 ஈலோ ரேட்டிங். 2807 மதிப்பீட்டை எட்டிய 2வது இந்திய வீரர். இந்த ஈலோ ரேட்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, செஸ் விளையாட்டோடு தொடர்புடையது. ஓகேவா? அதாவது 2500 ஈலோ ரேட்டிங். நமக்கு வந்து கிரிக்கெட்ல ரன்னு, ஃபுட்பால்ல கோல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி செஸ்ல ஈலோ ரேட்டிங் சொல்லுவாங்க. 2500 ஈலோ ரேட்டிங் மேல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்படும். 2800 வாங்கின 2வது வீரர் யாரு? இந்திய வீரர் யாரு அப்படின்னா, அர்ஜுன் எரிகாசி அவர்கள். அப்ப முதல் வீரர் யார் அப்படிங்கிற டவுட் இருக்கும். வேற யாரும் இல்ல. நம்ம லெஜெண்ட் விஸ்வநாதன் ஆனந்த். ஓகே, விஸ்வநாதன் ஆனந்த் தெரியும்ல, செஸ் லெஜெண்ட். சோ அவர்தான் முதல் 2800 ஈலோ ரேட்டிங் எட்டிய முதல் வீரர், இந்திய வீரர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்த முக்கியமான தினங்கள் போயிடலாம் மக்களே. இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா, இன்னைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி நமக்கு கொண்டாடப்படுது மக்களே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். டெஸ்ட் பேட்ச் குரூப் 1 and 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு. அதனால யார் மறக்காம ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 45 டெஸ்ட், ஸ்கூல் புக் வைஸும் டெஸ்ட் இருக்கும், சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 29, 10, பட்ஜெட், பாலிசி நோட்ஸ், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் மக்களே. சோ வந்து இதுல அதாவது ஒவ்வொரு மண்டே அண்ட் தேர்ஸ்டே வந்து நமக்கு டெஸ்ட் இருக்கும். நமக்கு என்னைக்கு ஆரம்பிக்குன்னா டிசம்பர் 5ஆம் தேதி, அதாவது நாளான்னைக்கா. ஆமா, நாளான்னைக்கு ஆரம்பிக்குது. ஜாயின் பண்றவங்க நாளைக்குள்ள சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்றதுக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து 3000 வந்து நீங்க வந்து ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா போதும். டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் வந்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்ல இருக்கு. டெலகிராம் குரூப்பான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன் போயிடலாம். கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல the committee that first introduced the idea of constitutional status of the பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன், முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட வேண்டும் என வலியுறுத்திய குழு வந்து எல்என் சிங்வி குழு. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை. சோ இன்னைக்கான கேள்வி பார்த்துடலாம் மக்களே. when two dice are rolled, the probability of getting same faces on the same dice. 2 பகடைகளை ஒன்றாக உருட்டப்படும் போது இரு பகடைகளும் ஒரு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடையை கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம வீடியோ பார்த்துட்டு இருக்கும் ஒரு லைக்க பண்ணிட்டு எல்லாரும் மறக்காம பாருங்க. சரியா?
சோ ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துடலாம். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து அக்டோபர் 2024ல இருந்து செப்டம்பர் அதாவது குரூப் 2 எக்ஸாம் வரைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இதுல நமக்கு இன்க்ளூட் ஆயிடும். இத வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாரந்தோறும் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்துரும். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஒரு 25 கொஸ்டின் பிடிஎஃப் வந்துரும். மாசத்துக்கு 4 வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட் பிடிஎஃப். அதே மாரி மந்த்லியும் கம்பைல் பண்ணி குடுத்துருவோம். இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2த்துக்குமே நமக்கு 2 மீடியம்லயும் இருக்கு. எந்த எக்ஸாம்னாலும் படிக்கலாம். இது மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்படிதான் இருக்கும். இது வந்து நமக்கு இந்த நவம்பர் முடிஞ்சிச்சுல்ல. ஸோ நவம்பருக்குள்ள இது. அதாவது நம்ம கிளாஸ்ல எடுக்கிற நோட்ஸ், கிளாஸ்ல எடுக்கிற இது சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது தவிர நெறைய கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம குடுத்துருப்போம். ஸோ இது நமக்கு மெட்டீரியல் எப்படி இருக்கும், டெஸ்ட்டும் நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் இந்த மாரி தான் நமக்கு குடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் வேணுமோ நீங்க வந்து 750 இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பர் WhatsAppல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு. கீழ லிங்க் இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. அத கிளிக் பண்ணி. ஏன்னா டெய்லி குவிஸ் போடுவோம். தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் போடுவோம். நேத்தையில இருந்து ஹிந்து அ இ இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் போட ஆரம்பிச்சுட்டோம். இதான் நியூஸ்னா டப்பு டப்புன்னு வரும். அதனால மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. நீங்க டெலகிராம்ல போய் கூட சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நெறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க மக்களே. ஆ இதுல பார்த்தீங்க அப்டின்னா வந்து நம்ம தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் வந்து ரூ. 50,00,00,000 அருண் ஹிம்பர் அப்படிங்கிற இந்த திட்டம் பார்த்தீங்க அப்டின்னா வந்து எங்க அப்டின்னா நமக்கு இங்க அருணாச்சல் பிரதேசம். இன்னொரு விஷயம் சொல்ல நெனச்சேன். அதாவது வெஸ்ட் பெங்கால் வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா நெறைய நியூஸ் பேப்பர்லாம் வந்து உங்கள சொல்ல நெனச்சேன். வெஸ்ட் பெங்காலுக்கும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களுக்குலாம் ஒரே பிரச்சனையா இருக்கு. சமீபத்தில ஜார்க்கண்ட் கூட பிரச்சனை ஆச்சு. என்ன அப்டின்னா, வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தீங்க அப்டின்னா உருளைக்கிழங்கோட அதாவது உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ இருக்குல்ல, பொட்டேட்டோவோட விலை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால என்ன அப்டின்னா விலைய கட்டுப்படுத்தணும் அப்டின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்டின்னா, வெளி மாநிலத்துக்குலாம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா, அது விலை வந்து இன்னும் பக்கத்து மாநிலங்கள்ல இன்னும் ஏறும். ஏறும்போது அவங்க ஊர்ல உள்ள உருளைக்கிழங்கு விலையும் பயங்கரமா ஏறும். ஓகேவா? அதனால அப்படி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட் வந்து இந்த இதுலலாம் சில தடை விதிச்சிருக்காங்க. ஓகேவா? வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல உருளைக்கிழங்கு தடை அவ்வளோ சீக்கிரம் ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹரிமோ சக்தி அப்படிங்கிறது மலேசியாவுடையது. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து நம்ம சிங்கப்பூர் தான் அதிகமா பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டெசர்டிஃபிகேஷன் இது வந்து நமக்கு ரியாத் சவுதி அரேபியால ஐசிசி சேர்மன் ஜெய் ஷா, இந்த எஃபிஐ உடைய டைரக்டர் வந்து காஷ் பட்டேல், சையத் மோடி அந்த ப விளையாட்டு போட்டி எங்க நடைபெறுச்சுன்னா லக்னோ உத்தரப்பிரதேஷ்ல 2200 ஈலோ ரேட்டிங் வாங்கி 2வது இந்திய வீரர் யாருன்னா அர்ஜுன் எரிகைசி. நெக்ஸ்ட் வந்து சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் டிசம்பர் 3. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.